I would like to thanks Ashwin Kutiki. கஞ்சா டீ, கஞ்சா மஃபின், கஞ்சா பைத்தியத்தோட பெரிய கரெக்டாக எப்படி செஞ்சுருக்கு வச்சிருக்கணும். பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஃப்ரூலிங்ஸ் மார்க் பார்க்க போகிறோம். ஃப்ரூலிங்ஸ் மார்க்டா என்னது, என்ன சொல்கிறது, ஸ்ப்ரிங் மார்க்கெட். ஜெர்மனியில் எல்லா சிட்டிஸ்லேயும் அந்த ஸ்ப்ரிங் தொடங்குகிற டைமில் ஒரு மார்க்கெட் போடுவாங்க. அதை பார்க்க போவோம். அதுக்கு முதல்ல இந்த அழகான பூவை பார்த்துட்டு போவோம். இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்மூத்தாகவும் நைஸாகவும் இருக்கண்டா, அதுக்கு எனக்கு கிடைச்ச இந்த புது கிம்போல்லான்னு காரணம். இந்த கிம்போலில் தந்த அஸ்வின் குட்டிக்கு தேங்க்யூ வெரி மச். அவரால் தான் இப்போ இன்றைக்கு இந்த கிம்போலில் பூட்டி நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் பாருங்கள். வாவ், ஏதோ ஒரு 4-5 நாளைக்கு தான் நிற்கும் இந்த பூ. இன்னொரு 4-5 நாளைக்கு நிற்கும், இல்லாட்டி இன்னொரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டு ஃபுல்லாக பூத்துருக்கும். அப்படியே வடிவான செரி ஃப்ளவர், செரி ப்ளோசம். வெரி என்ன வடிவாக இருக்குங்க. அன்றைக்கு ஒன்று எடுத்து போட்டனால இந்த ஷோட்டில் போய் பாருங்கள். ஷோர்ட்ஸ் அதுக்குள்ளே போட்டிருப்பேன் செரி ப்ளோசம் வந்து. அது ஒரு ப்ரைவேட் ரோட்டில் இருக்காது. இது வந்து ஒரு பப்ளிக் ரோட்டில் முளைச்சி அனாதையாக கிடக்கும். நல்ல வடிவாக இருக்கு. Wow, it's a beautiful day. என்னடா அப்போ இந்த மண்டை மேலே செய்கிற? மண்டையில் குப்பையாக இருக்குது. மண்டைக்கு உள்ளுக்கு தானே குப்பை இருக்குது. ரெண்டும் தானே, இன்சைட் குப்பை அண்ட் அவுட் சைட் குப்பை. அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே எங்களோட ஸ்டட்டுக்குள்ளே நடப்போம். அதாவது டவுனுக்குள்ளே, டவுன் டவுனில் எங்களோட சிட்டி. Downtown, cutting in downtown. No, downtown. ஹலோ, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டார்ட் டவுன் தெரியும் தானே. உலகத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் டூரிஸ்ட் எல்லாம் வந்து எங்களை டவுனை பார்க்குறவங்க. அது உங்களோட ஸ்கூல் தான் ஹிட்லர் கட்டின ஸ்கூல். எப்படி டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க. யூ சி இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. வா, கார் வந்து ஏற்ற போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்டை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். என்ன, நம்மளோட ரஜி மாமாவை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவர் இப்போ ஒஃபிஷியல் ஆக்கிட்டாக்கி. ஹை சேஜோ ஆவை கொலிக் கோன் அடிக்கிட்டு போகிறார். ஒன்றும் திருந்தவே மாட்டான் நெஞ்சு. வாவ், அதால போகுமா? சரிதான். காற்று மடிக்குது. இந்த மினி சமரன்னு சொல்கிறது 2 நாளைக்கு தான் நிற்கும் நினைக்கிறேன். கிளைமேட் 20 கிராடுக்கு மேலே. நேற்று ஒரு 30 கிராடு கிட்ட வந்துட்டேனே. அது எங்கட அது ஜெர்மனியில் வந்து கீழ்ப்பகுதியில் வந்து 30க்கு வந்தது. ஒரு இடத்துல 30 வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு 30க்கு வந்தது. எங்கட பக்கம் 26 அப்படி தான் வந்தது. சரி, இந்த பழப்பரை பார்த்தது காணும். போய் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு போய் லேக்கானே. நல்ல டேனா இந்த வச்சிருக்காங்க நிச்சயத்தை. மக்களே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மூடி இருக்கு. இதில் கொஞ்சம் பேர் குந்தித்திருக்காங்க வேலை வட்டி இல்லாமல். இவங்க என்ன வெதரண்டாலும் அப்படியே இதெல்லாம் குந்திருப்பாங்க. தாய் மசாஜாம் இந்த கடையிலெல்லாம் இது வீச்ச வலிக்கிட்டுருவாங்க நினைக்கிறேன். சீசனுக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் போடுறவங்களே ஜெர்மனியில் ஒவ்வொரு சிட்டிலையும். கிறிஸ்மஸ் டைமுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 மாதத்துக்கு மார்க்கெட் போடுவாங்க, கிறிஸ்மஸ் மார்க்கெட். அப்படி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு மார்க்கெட் போடுவாங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் மார்க்கெட் போட்டுருக்காங்க. அதாவது இலை துளிர்கால சந்தை தமிழில் சொன்ன அப்படி இருக்குது. என்ன, இலை தொழிற்கால சந்தை. இந்த கடையை பூட்டி விட்டாங்களா? சாப்பாடு கடையை. கிறிஸ்பி சிக்கன் டெலரோ சாப்பாட்டு பேர் தான் நான் சொல்கிறேன். நமக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, சோறு முக்கியம் இல்லை, பசிக்கும் இல்லை. எத்தனை நேரம் இப்போ அந்த பிளேட்டை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள்? நான் இன்னும்
பாத்தியா அதுக்கப்புறம் ஓ நான் ஒரு நாளும் சாப்பிட்டு பார்த்தது இல்லை. ஐஸ்கிரீம் எதுவும் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? சனவெல்லாம் அதில் எப்படி குமிஞ்சிருந்து சாப்பிடுது இல்லையா? போன கையில் வச்சு எடுத்தாலே சும்மா பார்ப்பான். விஜய் படத்தில் ஓடுற சன்கிளாஸ் எல்லாம் கிடைக்குது கலர் கலரா. இங்கே இருக்கு நல்ல வடிவான இதெல்லாம் போட்டிருக்காங்க. குருசு என்ன சும்மா வடிவுக்கு வச்சிருக்கா. இனி என்ன எல்லாம் ஒஃபிஷியல் ஆக்கிட்டாங்களே. நீ கஞ்சா டீ, கஞ்சா மஃபின், கஞ்சா பான் எல்லாமே நீ விற்பாங்க பாருங்களேன். பணம் சாரி சும்மா கண்டவாடு கண்ட என்ன எங்க எடுத்தாலும் சட்டி தான் விற்கிறாங்க. என்ன பிரச்சனை? மார்க்கெட்டில் ட்ரௌசர்ஸ்லாம் விற்கிறாங்க. இந்த கடை நல்லா இருக்குது. இது இந்த சின்ன ஒரு சோலா பானையில் இதை போட்டால் மணியை வேலை செய்யும் போல என்ன சும்மா ஃபோன் சார்ஜ் பண்ண காணும் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏன் மஹ்மா பிட்டு யோ வேக்ஸ் 600 வேக்ஸ் காணும் இங்கிலீஷ் schön. அது வடிவு சும்மா பால்கோனில் இந்த பால்கனிஸில் போட்டலாம். குட் யோ குட் ஐடியா. நல்ல வெயில் அடிக்கிற அப்படியா? இல்லை எந்த கடை? பூக்கடை திறந்துருப்பான் பூ விற்கிறதுக்கு. இது என்ன கடை சொல்ற? அங்க இந்த கடை இல்லை. கடையில் திறந்து தான் இருக்காங்க. இன்றைக்கு மந்தில் வந்து முதலாவது சண்டேஸ் வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் மாறி மாறி கடையை திறப்பாங்க. லைக் verkaufsoffene Sonntags என்ன? யா deswegen இந்த எல்லா கடையும் திறந்துருக்கு. எல்லா விதமான நட்ஸும் இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்க்குறோம். ஒன்றையும் எடுத்து வாய்க்கில் ஓட்டாவா ஒரு ஃபுல்லாகிடும். அங்கே கட்டிய கெட்ட போட்டு வைக்கிறாங்க. அப்படி சன்கிளாஸ் என்ன கேம்ஸ் இருக்குன்னு தாங்கள் கேம்ஸ்கள் அது எழுதுகிறேன். நைஸ். சூப்பர் மார்க்கெட் பூட்டி கிடாக்கு. மற்ற கடையெல்லாம் திறந்துருக்கு. சீஸ் நல்ல வாசம் அடிக்குது. என்ன பழைய சொக்ஸ் வாசம் அடிக்குது. சாரி சென்ஸ் காஃபி டு கோ. அப்படி எங்க இருக்கு வாஃபல்? ஓ நைஸ். வரும்போது வாங்கி சாப்பிடுவோம். உண்ட காசுல நான் மட்டும் தானே கொண்ட வாங்கினேன். எனக்கு தெரியும் உன்னை கூட்டி வரைக்கல. காசும் கொண்டுற கூடாது, காட்டும் கொண்டுற கூடாது. உடனே நீ ஆப் அடிச்சுட்டு விட்டுருவேன். இவர் நடுவே தேன் நிற்கிறவர் இல்லை திரும்பவுமா? ஐயோ தொடங்கித்தான்லாம்.
இவர் நடுக்க தேன் விற்கிறவர் கிறிஸ்மஸுக்கும் வேற வீடியோவில் எடுத்து போட்டான் தேன் எல்லாம். இது வந்து அவன் தேன் கஞ்சாவில் செய்த க்ரீமா அதை போட்டு தேய்க்கிறது. சில பேர் அள்ளி சாப்பிட்டு விட்டாங்களா என்ன செய்கிறது? இங்கே போட்டிருக்கலாம் ஒன்றும் செய்யலாம். நல்ல சாமான் இந்த முழங்கால் வலி அது இது மூட்டு வலியல் எல்லாத்துக்கும் பாதிக்கலாம். சனம் சும்மா நிரம்பி வழி தானே இதுதான் அங்கே இதுக்குள்ள போனால் அங்கே ஆல்ஸ்டாட் அதாவது ஓல்ட் டவுன் இருக்குது. அது ஹவேலி என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். பர்ஃப்யூம் ஷாப். இதுதான் எங்களோட சின்ன டவுன். சின்ன அளவானது அழகானது கூட. 10 ரசிங்க பார்க்காதாக்கள். சண்டேஸில் இப்படி மார்க்கெட் போடுறதெல்லாம் மெயின் வந்து பிஸ்னஸுக்கு தான். இப்போ இவங்கள்ட்ட சாமான் வாங்குறாங்களோ தெரியா. ஐஸ்கிரீம் கடை குட்டி ஷாப் எல்லாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது. கரவன் எப்படி இருக்குண்டு நைஸாக இருக்கேன்னு சூப்பராக இருக்கு. இப்படி ஒன்று வாங்கினா யூரோப்புக்குள்ளே டூர் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஊருக்கு கொண்டு போனானா இல்லை மேலே எப்படி கொழும்புல இருந்து மட்டக்களப்பில் இருந்து திருவண்ணாமலையிலேருந்து சிகிரியா யாழ்ப்பாணம் இப்படியே சுற்றி திரியலாம். எங்கே வெளியே செய்யலாம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்குயா. கையால் பின்னின ஜம்பர்கள் அது எழுதுலண்டு எல்லாம் இருக்கு. கஃபே மேக்ஸ் கியூக்கம்பரை வந்து இப்போ வாங்கி நீ சும்மா கியூக்கம்பரை வாங்கி உப்புல ஊற போட்டுட்டு சாப்பிட்டு அது இப்போ அதை எப்போ செஞ்சது தெரியுமா? 45 வருஷத்துக்கு முதல் போட்டு செஞ்சு பேஸ்மெண்ட்டுக்குள்ள வச்சது. அதுதான் இப்போ விற்கிறாங்க கியூக்கம்பர் உப்புல போட்டு. அதனால வாசம் அடிக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ண இல்லை. டேஸ்ட் பண்ணுறாலும் நீ எடுத்து டேஸ்ட் பண்ண. இன்றைக்கும் டேஸ்ட் பண்ணா இப்போ உனக்கு வாங்கி தர தேவையில்ல. நான் கிரேமா ஸ்டோஃபை பார்த்துட்டு வருவோம். இது நைஸாக இருக்கு. இதுக்குள்ள தான் ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் போடுறவங்க. இங்கே எவ்வளோ வடிவாக இருக்கு. உன மியூசிக்கை பேக்ரவுண்டில் போட்டான் கரைச்சிலன்னு அவர் சின்ன சத்தம் கேட்டோன்னே காப்பி ரைட்ஸ் வந்துட்டு உனக்கு என்று சொல்லி காட்டும். இப்படி இது மணியாக இருக்கு. இதுக்குள்ள தான் கிறிஸ்மஸுக்கு சுற்றி எடுத்துனாங்களாண்ணே வீடியோ. சரி இப்போ அது நைட்டில் எடுத்தது. இங்கே எப்படி இருக்குண்டு இது என்ன லக்ஷ்மினா நைஸாக இருக்கேண்ணே. லக்ஷ்மின்னு இதுக்குள்ள வச்சிருக்கேன். நுட்டெல்லா இதென்ன இங்கே நடக்குது? கொரோனா டெஸ்ட்டுக்கு இல்லை அதுக்குள்ள நடந்தது. இதுக்குள்ள நோ இது என்ன இது? இப்போ என்ன நடக்குது? ஏதோ ஒன்று திறந்து வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. படிவா இருக்கேண்ணே இருக்கு. எவ்வளோ குவாலிட்டி இருக்கு. பிக்சர் குவாலிட்டி. இந்த ஐஸ்கிரீம் கடையில் எந்த பெரிய கியூ உண்டு. பூபா அங்கே போயிட்டு அப்புறம் ஆல்ஸ்டாட் எடுக்கலாம். எப்படி சனம் அட்டிங்கன் ஸ்டார்ட்டை பார்க்காத அக்கல் இன்றைக்கு இந்த வீடியோவில் பகலில் வடிவாக பார்ப்பீங்க. நிறைய பேர் இந்த ஸ்டார்ட்டில் இருந்துட்டு போயிருப்பீங்க இந்த சிட்டியில்.
வந்துட்டு போயிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க பகலில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க ஆசைப்பட்டிருப்பீங்க. பாருங்க இந்த பிள்ளைய கிட்டார் வாய்ச்சி பாட்டு படிக்கட்டும். பூக்கடை சரிடா அப்பா வாடா பாட்டு பார்ப்போம். இஞ்சி வேறு எப்படி சாமான் விற்காங்க 2 வார்த்தையை. எந்த பெரிய தேசிக்கா எப்படி இந்த மரத்தை கொண்டு வச்சா மாணி வளர்த்துட்டு எல்லாம் சின்ன கடைக்கில் பூ பைத்தியத்தோட பெரிய கரைக்கல் என்ன இங்கே காய்க்கிறேன் ஆக்களை காண இல்லை ஒருத்தரும் பூவை தூக்கிட்டு ஓடி. யார் நின்றவர்? ஓனர் சும்மா மணி எதை எடுத்துட்டு ஓடுறத எடுத்துட்டு ஒரு நிற்கிறேன். பூக்கடை என்ன வாடி தானே ரூட்டிங்குள்ளே பார்த்தேன் ஒரு பூக்கடை, அது டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பினோம். இவர் பூ மட்டும் இல்லை கனசாம மிக்க வலிக்கிட்டு அறிஞ்ச சனம் பண்ணுறது ஐஸ் குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்ன சனம் அப்பா ஒரே சனம் வந்திருக்காங்க. இந்த பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் விற்கணும். இந்த ஃபோன் சாமான்கள் இருக்கு, ஃபோன் கேஸ் இவர்கிட்ட கேட்போம். ஒரு ஃபோன் கேஸ் ஒன்று வருது. Jetzt zugreifen, die gibt es geschenkt zu unserem Geburtstag. Wir feiern 15 Jahre Rehstock-Karree hier in Hattingen zusammen mit euch. 15 வருஷமா ஆயிட்டேன் இது கட்டி. Es wird in diesem Jahr noch viele tolle Aktionen geben rund um den 15. Geburtstag des Rehstock-Karree in Hattingen. Da könnt ihr euch drauf freuen. Und ihr könnt euch natürlich darüber informieren. Auf unserer Homepage steht das natürlich wunderbar. Oder auf den Aktionsplakaten, zum Beispiel hier am Haupteingang. Da seht ihr immer ganz genau, was wir für euch alles so veranstalten. 15 Jahre Rehstock-Karree in Hattingen. Wir sagen Dankeschön für eure Treue und das mit einem verkaufsoffenen Sonntag heute noch bis 18 Uhr und mit 1500 15 வருஷமாயிட்டு இது கட்டி. இந்த பில்டிங்கை கட்டி தான் 15 வருஷம். அதுக்கு முதல்ல இதில் இருக்கே இல்லை. அது Das Stück steht für euch hier an unserem Schokokussbuffet bereit. Gerne zugreifen und mitfeiern. 15 Jahre Rehstock-Karree. இங்கே பில்டிங்கில் இதுக்குள்ள அப்படி வாங்கி விளையாடுதல் வேண்டி திறந்துருக்காங்க. இந்த சின்ன கொஞ்சம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. எங்களோட ஷாப்பிங் மால், இந்த ஷாப்பிங் மால் எதை பார்த்து கட்டினவங்களா சிங்கப்பூரில் உள்ள ஷாப்பிங் மாலை பார்த்து கட்டினவங்களா. சிங்கப்பூர் கேட்டால் சிரிக்கும், ஆனால் பரவாயில்ல அப்படி வடிவாக இருக்கு. செல்ஃபி எடுக்கிற ஏரியா. Mr. Lady. இதில் எந்த சாக்லேட் உங்களுக்கு வேணும்? இது ஜம்மி 15 வருஷமா லெக்கா கொம். அதான் எங்களோட பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. எல்லாம் சாப்பாடு கடைகள். நீங்கள் ஹட்டிங்கனுக்கு வந்தீங்கண்டா நல்ல கெபாப் சாப்பிட போகிறீங்கண்டா இந்த சீடர் டேனா 55 இவங்கள்ட்ட நீங்கள் கெபாப் வாங்கினீங்கன்னா நல்ல டேஸ்ட். கெபாப் நான் பார்ப்போம், உள்ளுக்கு புரிந்து எடுத்துகிட்டு போவோம். ஏற்கனவே ஒரு மினி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். சீடர் ஹாய்.
இதை கண்டா இப்போ சின்ன பிள்ளைகள் விடாதுகள். கிரேசி ஸ்டிச். நான் தொங்குறாங்க 2 பேரும். சின்ன பிள்ளைகளுக்கு இது காணும். என்ன விலை வச்சிருக்கணும். ஒரு நல்ல பழக்கடை உண்டு. பேஷன் ஃப்ரூட் எல்லாம் இருக்கு. பெரிய பப்பாசி பழம் நல்லா இருக்குது இந்த கடை. ஒரு கடையை ப்ரெசென்ட் பண்ணுறதுலான் இருக்குது. எப்படி சனங்களை கவர்றது. இங்கே நல்ல மாம்பழம் வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள். பெரிய மாம்பழம் சேலம் மாம்பழம் வாங்கி இருக்கப்பா. சாப்பிட்டு பார்க்கணும் ஒருக்கா. தேங்காய் இந்த விலையை பார்த்தீங்களா? ஒரு தேங்காய் ₹1.99 €2. இந்த தேங்காய் வந்து இப்போ உடைச்சா திருவிலைக்குள்ள போகும்போது அவ்வளோ சின்ன கிடக்கு. நம்ம கோயிலில் ஒன்று உடைக்கத்தான் சரி. ஸ்டாக் ப்ரோ யா எப்படி செஞ்சிருக்கு இதுக்குள்ள இல்லை ஸ்டாக் ப்ரோ ஸ்டாக் பிரெட்னு சொல்கிறோம். இது என்ன செய்யாங்கய்யா? ப்ரஷ் டட்டூ. சரி வா, இந்த நெத்தியில இந்த முகத்தை டட்டு அடிச்சு விட்றேன். அப்பா வந்து அப்பா அதுக்குலையா? பர்ஃப்யூம் கிடைக்கலையோ? எத்தனை பூ கடைக்குள்ள போனாலும் இப்போ காட்டின முதல் அந்த பூ கடைக்குள்ள இல்லை பூவை தான் பிடுங்கி தர போகிறோம். செஞ்ச சிப்ஸ் இப்போ இந்த எவ்வளோ பூ அதில் மரத்தில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற மக்களே இங்கே பாருங்க. பூ பூ உண்டு. ஓ ரெட் இண்டியன்ஸ் கடை வச்சிருக்கணும். எல்லா சாமானையும் கொண்டு விடுறாங்க. இப்போ இந்த ஃபன் ஃபேர்ண்டா கடை ஓடுவாங்க. அதே சேம் கடையெல்லாம் இங்கே சாப்பாட்டு கடையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்னடா பாரு? யா ஸ்வீட் ஆஃப் த டே. ஐயோ அவே செய்து அவே சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது. இங்கே இந்த ஓ யா இது புது கடை. இது பார்த்தியா? இஞ்சி காக்டோஸ். இது முந்தி இதில் இந்த கடை போடுற இல்லை. யா அது அவர் வந்து இப்போ வார இல்லை. இது இந்த இதுதான் நல்ல வடிவு. விலையை பார்த்தீங்கன்னா 79 ரூபா. அது அந்த கீழான் கூடைக்கு வேற விலை. Das sind sie noch. Super schön. Kala voor €10 mit dem Topf. Schöne Zitrone, der letzte. Es ist jetzt oder nie. Komm mal. Ja? Ja, நான் வெளியே பார்த்தா ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வர மாதிரி தெரியல. ஹொலன்காரர் தான் நான். Aber alles was lebt geht einmal durch. வயசுவனை வாங்கிட்டு போகணும். இங்கே தேசிக்காய் காய்ச்சி தொங்குதுராப்பா. 45 ரூபாயாம். 45 ரூபா மரம். அந்த கீழே உள்ள வாசு வந்து 20 ரூபா. பனைமரம் பார்த்தியா? பனங்கண்டு. பனங்கண்டு என்ன விலை? 2 ரூபா. பனங்கண்டு விலையை போடல அவர். பனங்கண்டு வாங்கி வைக்கணும். படிவா இருக்கு. அது ஒரு வித்தியாசம். சரிவா. ஃபெல்ஸ் அது நல்ல சாஃப்டாக இருக்கு. அவங்க ஜாக்சன்டா பின்னேரத்துலன்னா நிறைய பேருக்கு டைம். இதுதான் எங்களுடைய பழைய இதுக்குள்ள எல்லாம் இப்போ கடை போட்டிருப்பாங்க. சுற்றி எடுக்க
gut, dass wir keinen Hunger haben, was? Flammkuchen. Flammkuchen. Ja. பெரிய வித்தியாசம் இல்லை. எந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் ஹட்டிங்கன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நைட்டில் எடுத்து போட்டேன். அதே இப்போ டே டைமில் என்ன அது கொஞ்சம் கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் இப்போ இதெல்லாம் அதே அண்டைக்கு கொண்டு வந்து வச்சுருந்தா அதே ஆக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இப்போ கொஞ்சம் வேறு ஐட்டங்களும் கையால் செஞ்சது வீட்டுக்கு வடிவுக்கு வச்சுருக்க சாமான்கள்லாம் வச்சு விற்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. மற்றபடி எல்லாம் சேம் கடையும் சேம் ஆக்களும் தான். மரம் முளைச்சிருந்தாலும் அது ஒரு அழகு தான். பாருங்கள் என்ன வடிவாக இருக்குண்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் மற்ற பக்கம். சும்மா செதுக்கி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் முதல்ல எடுத்து போட்டேன் நான். நல்லா இருக்குண்ணே. இது வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து வார இடம். நார்மலாக இவங்களை எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. 2 பேரும் ஒரு இடம் முழுக்க எழுவட்டு கொண்டு தெரிய முடியாது. வாவ், எப்படி இருக்கு? இப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிட்டா அப்படியே போக வேண்டியா இருக்குலால மணி ஏரியா படியா இருக்குல்ல. எஸ், பழைய தையல் மிஷின். ஆனால் இதெல்லாம் ஆக்கள்ன்ற வீடுகள். இதுக்குள்ளெல்லாம் ஆக்கள் இருக்கிற வீடுகள். இதில் வீடு விற்க வந்தது. இடைக்கில சும்மா இந்த பப்புகள் மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம். யா யா இந்த வீட்டை பார்க்கணும். வித்தியாசம். இன்றைக்கு ஒரு ஃபுல் டூர் ஒன்று செய்தாச்சு. கையாட்டி கொண்டிருக்கிறேன். இந்த இருக்கிற பில்டிங்கில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் யா இங்கே இருந்தோம். நாங்கள் அங்கே இருந்து பார்ப்போம். கேஸ் பிளட்ஸ்ன்றது இதுதான். இது ஒரு பெரிய சர்ச் உண்டு. பழைய டவுன், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இதில் இந்த பெரிய ரவுண்டாக இருக்குது. இதில் பெரிய வட்டமாக ஒரு இதோண்டு செய்து வச்சுருந்தவங்களும் அது ஃபுல்லாக பூக்கன்று இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இதில் வட்டமாக தெரியுது. இந்த இதில் ஃபுல்லாக இருந்தது. பாரு வடிவாக இருக்கு. இந்த இதில் ஒருக்கா நான் அப்படி நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். சரியா, இதில் அப்படியே மேலே அந்த மணிக்கூடு தெரியுதுல்ல, அந்த மணிக்கூட்டுக்கு கீழே அதில் 3 விண்டோஸ் இருக்குன்னு. அதில் இந்த ஒரு விண்டோஸுக்குள்ளால் ஒருத்தர் இப்படி வந்து கீழே விழுந்தார். மேலிருந்து கீழே வந்து விழுந்தார். அங்கேருந்து வந்து விழுந்தவர்.
நான் இப்படி அங்கேருந்து வாரேன், இப்படி இங்கேருந்து வாரேன் பின்னால். அவர் அங்கேருந்து அதில் வந்து டக்குன்னு கீழே 3 பேரை ஓடி வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து பாட்டாங்க. அது இந்த கல்லில் வந்து பொத்தண்டு விழுந்தா அப்படி இருக்கும் அங்கே அந்த உயரத்தில் இருந்து. அப்புறம் பார்த்தா அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபர். மேலே ஏறி ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கார். அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்து அப்படியே ஆழ்ச்சி ஏன் செத்துட்டார். ஆமாம், அங்கேருந்து மேலே விழுந்தா வந்திருக்காங்க. இதுக்குல்லன்னு அதனால போட்டிருக்காங்க. ஓ பிஸியாக இருக்கு எல்லாம். பிஸி, நல்ல வாசம் அடிக்குது. Super. மேக்ஸ் கோக்டைல் என்ன காஞ்சி இருக்கு. சிஜி ஏன் இங்கே இருக்கு, வெளியில் இருக்கணும் வாக்கள். எல்லாம் கிறிஸ்மஸ் வீடியோவில் இருக்குது. ஆனால் அது நைட் டைமில் தானே. இப்போ டே டைமில் பார்க்க நல்லா இருக்கு. கேக் மலைக்கோட்டா கேக் வந்து சரி. இதெல்லாம் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல இந்த இடமெல்லாம் அப்படி இருந்திருக்கும், இப்படியான் இருந்திருக்கும். அப்படி இருக்கு. இதுதான் எங்களோட ஓல்ட் டவுன் அல்ஸ்டட். அல்ஸ்டட் ஜெர்மனில் சொல்கிறது ஓல்ட் டவுன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணேன். பழைய நகரம், பழைய நகரம். நகரம்ன்றது ஒரு ஃபுல் இதையும் சேரும். டவுனுன்றது வந்து அந்த நகரத்துக்குள்ளே உள்ள அந்த ஒரு கடைகள், இதுகள், அங்காடிகள், மார்க்கெட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அடியாக இருக்கேன் இந்த இடம். இந்த வீடியோ இதோட முடிப்போம். இனி காணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.